ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்தி. நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புகைப்பழக்கத்தை நிறுத்துறதுக்கான ஒரு 5 டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? புகைப்பழத்தை எப்படி புகைப்பிடிக்கிறது, இதெல்லாம் எப்படி நிறுத்துறது அப்படின்னு ஒரு 5 பழக்கம். ஏன்னா இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தானே, அது தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் அதை பற்றி நம்ம பேசிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசலாம். ஓகேவா? ஓகே. இப்போ புகைப்பழக்கம் வயசு வித்தியாசம்லாம் கிடையாது, எல்லாருமே. ஓகேவா? சின்ன வயசு பசங்க முதற்கொண்டு பெரிய மனுஷங்க வரைக்கும் புகைப்பிடிக்கிறாங்க. அது இப்போ இந்த ஜென்ரேஷனில் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. அதை நீங்களே கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கீங்க. முன்னெல்லாம் சிகரெட் பிடிக்கிறது வந்தாலே பயப்படுவாங்க. வீட்டுக்கு தெரிஞ்சிருமோ இல்லை அப்பா அம்மா பார்த்துருவாங்களோ அப்படின்னு பயப்படுவாங்க. ஓகேவா? அதனால் ஒரு பப்ளிக் பிளேஸில் ஓப்பனாக நின்று சிகரெட் பிடிக்கிற அளவுக்கு ஒரு வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போலாம் ஒரு காலேஜ் பையனோ ஒரு ஸ்கூல் பையனோ பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு தம் அடிச்சுட்டு இருப்பான். அதெல்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு எந்த அளவுக்கு ரீச் ஆகிடுச்சுன்னு. ஓகேவா? ஆனால் கவர்மெண்ட்டும் எவ்வளவோ புகைப்பழக்கத்தை நிறுத்துறதுக்காகவும் புகைப்பழக்கத்தை தடை பண்ணுறதுக்காகவும் புகையிலை பொருட்கள் இதெல்லாம் தடை பண்ணுறதுக்கு எவ்வளவோ ஸ்கீம்லாம் அறிமுகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. எவ்வளவோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. திடீர்னு ரைடு வருவாங்க, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்ன தான் பண்ணாலும் அதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் ஐடிசின்னு ஒரு கம்பெனி. ஓகேவா? அவங்க தான் ஐடிசியில் மற்ற நல்ல ப்ராடக்ட்டும் விட்றாங்க. புரியுதா? குளிக்கிற சோப்பு, சாப்பிட்ற ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம், இது எல்லாமே விட்றாங்க. அதனால் நம்ம அவங்கள தப்பாக நினைக்கிறது கிடையாது. ஆனால் அவங்க தான் இந்தியாவில் புகையிலைக்கு அவங்க தான் டீலர் மாதிரி எல்லாமே. புரியுதா? அவங்ககிட்ட இருந்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கிது. அப்போ அவங்க இது பண்ணுறத நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சினிமா ஆக்டர்ஸ் இவங்கெல்லாம் சிகரெட் பிடிக்கிறத பார்த்து நம்மளும் அப்படி ஒருத்தவங்க பழவாங்க. எப்படி ஒருத்தவங்க புகைப்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது கூடி நல்லாயிருக்கும், இது பிடிச்சின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறதுனால ஆரம்பிக்கிறது. கடைசியில் அவங்களாலே அதை விட முடியாமல் கூட போகலாம். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா. ஓகேவா? சினிமா தான் இப்போ பாதியை கெடுக்கிறதே. சினிமாவில் நல்ல விஷயத்த சொல்லித்தர சொன்னால் அவங்க இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. சிகரெட் பிடிக்கிறது சினிமாவில் நமக்கு பிடிச்ச ஆக்டரோ இவங்கெல்லாம் தம் அடிக்கும்போது சில பேர் அதுக்காக ஒரு ஸ்டைல் அப்படின்னு நினச்சி, ஒரு கெத்து அப்படின்னு நினச்சி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி 2 விஷயத்தினால அவங்க சிகரெட் அடிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவலையை மறக்க. அது யார் பண்ணுவா? எவனோ ஒரு ஃப்ரெண்டோ படத்துலையோ ஏதோ ஒரு டைலாக் சொல்கிறத பார்த்துட்டு கவலையை மறக்கிறதுக்காக நான் தம் அடிக்கிறேன், புண்பட்ட மனசை புகை விட்டு ஆற்றணும் அப்படின்னு டைலாக்லாம் பேசுவாங்க. புரியுதா? ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, புகைப்பிடிக்கும்போது புகைப்பிடிக்கிற எல்லாத்தையும் கேட்டோம்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தம் அடிக்கிறதுனால எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, எனக்கு ஒரு மன அமைதி கிடைக்குது, எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்குது, ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்ப பெருசாக பேசுவாங்க. புரியுதா? ஆனால் அவங்களுக்கு ஒன்று தெரியுமா? சொல்கிறீங்க அது போட்டால் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு. ஆமாம், ஆக்டிவாக தான் இருக்கும். ஏன்னா அதில் உள்ள புகையிலையில் என்ன இருக்குது? நிக்கோட்டின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுது? நம்ம வாயில் போட்டதுக்கப்புறம் நம்ம அதை சுவாசித்ததுக்கப்புறம் அது நம்ம மூளையை போய் தூண்டுது. புரியுதா? மூளையை செயல்பட வைக்குது. நம்மளோட ஒரு ஹார்மோனை தூண்டி விடுறதுனால நமக்கு ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அது நம்மளோட ஹார்மோனை அடிக்கடி தூண்டிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு தானாகவே இயல்பாகவே மனித உடம்புல ஒரு புத்துணர்ச்சி அளிக்கிற ஒரு ஹார்மோன்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம செயற்கையாக நம்ம அதை தூண்டி கடைசியில் அது இயற்கையாக அது தூண்டப்படாது. புரியுதா? அது செயற்கையாக இதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம தூண்டுற அளவுக்கு ஆயிடுவோம். அந்த ஹார்மோன் தான் நமக்கு என்ன நடக்குதுன்னா, நமக்கு பசியை தூண்டுறது எல்லாமே, நம்ம ஒரு ஆக்டிவாக சுறுசுறுப்பாகிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஹார்மோன் தான் காரணம். அதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால கடைசியில் நமக்கு பசிக்கவே பசிக்காது. அதிகமாக சிகரெட் அடிக்கிறவங்களுக்கு தான் பசியே இருக்காது, தண்ணி குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஆனால் உங்களுக்கு என்றைக்காவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா, நீங்கள் இது யூஸ் பண்ணுறதுனால உங்களோட பாடி ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒன்று தெரிஞ்சு பாருங்கள். நீங்கள் பிறந்தோடனே நீங்கள் சிகரெட் பிடிச்சிட்டு வரல, எதுவும் பிடிச்சிட்டு வரல. அப்போது நீங்கள் சிகரெட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்க அதை பாருங்கள்.
சிகரெட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏதாவது கெட்ட பழக்கம் உங்ககிட்ட இருந்ததா? இல்லை. அப்போ வந்து உங்களோட அப்போ எங்கேருந்து உங்களுக்கு ஆக்டிவ் வந்தது? அப்போ அந்த ஆக்டிவ்லாம் வந்து இப்போ வந்து வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த ஆக்டிவ் வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சிகரெட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களால் நல்லா சுறுசுறுப்பாக இருக்க முடிஞ்சது, புரியுதா? ஆனால் நீங்கள் சிகரெட் பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், சிகரெட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களால் ஒரு நாளைக்கு ஆக்டிவாக இருக்கலாம். உங்களால் வந்து சோம்பேறித்தனம் ஆகுதுன்னா அது எப்போ நடக்கும்னா உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாதப்போவோ இந்த மாதிரி டயத்தில் தான் நடக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த பழக்கத்தை, புகையிலை பழக்கத்தை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஆக்டிவாக நினைக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களால் வந்து ஒரு நாளைக்கே பல தடவை உங்களால் அந்த டயர்டு, சோம்பேறித்தனத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் நீங்கள் வந்து டயர்டாகிற தடவை ஃபுல்லாக நீங்கள் வந்து சிகரெட் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, புரியுதா? நல்லா யோசிச்சு பாருங்கள். முன்னாடி வந்து உங்களால் உடல்நிலை சரியில்லாத டயத்தில், இந்த மாதிரி டயத்தில் தான் உங்களால் அந்த மாதிரி பண்ண முடிஞ்சது. ஆனால் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு பல தடவை டயர்ட் ஆகிறீங்க. அதனால பல தடவை யூஸ் பண்ணி ஒரு ஆக்டிவ் ஆகிறீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுங்க. அது வந்து உங்களை வந்து தூண்டும் ஒரு சில நேரத்துக்கு மட்டும். அதுக்கப்புறம் உங்களோட மூளையை வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாகிடும் மறுபடியும் நீங்கள். ஆனால் புகையிலை பழக்கத்தை யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ண முடியும்னா, அதை வந்து விடுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அது வந்து உங்களோட மூளையை அடிமையாக்கிடும், புரியுதுங்களா? உங்களோட மூளையை அடிமையாக்கி உங்களோட வந்து அதை விடவே முடியாது. நீங்களே விடணும்னு நினச்சாலும் விட முடியாத அளவுக்கு, அது இல்லைன்னா உங்களால் ஒரு எந்த வேலையுமே செய்ய முடியாத மாதிரி ஒரு மைண்ட் செட் அது கொண்டு வந்துடும். அந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது. ஏன்னா அதோட நிக்கோடின் வந்து அந்த வேலையை பண்ணுற அளவுக்கு அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்குது, ஓகேவா? அதனால் ஓகே, இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால வந்து உங்கள் ஃபேமிலி, அதில் வேறு இன்னொன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் புகைப்பிடிக்கிறதுனால நீங்கள் மட்டும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. உங்கள் பக்கத்தில் உள்ள குழந்தைங்களோ இல்லை பெண்களோ இல்லை பக்கத்தில் யார் இருந்தாலும் அவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் சுவாசிக்கிறவங்களோட நீங்கள் புகை இழுக்கிறவங்கள விட சுவாசிக்கிறவங்களுக்கு தான் அதிக எஃபெக்ட். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. நீங்கள் மட்டும் கெட்டுறது இல்லாமல் பக்கத்தில் உள்ளவங்களையும் கெட்டுறீங்க. இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு மாசமாக இருக்கிற பெண்ணோ யாரோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை வந்து குறைஞ்ச சக்தியில் பறக்கிறதுக்காகவும் இதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் புகைப்பிடிக்கிறதுனால புற்றுநோய் இதெல்லாம் வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும், புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் புற்றுநோய் வந்துடும் பின்னாடி, ஓகேங்களா? கேன்சர். அவங்களும் வந்து எவ்வளோ கவர்மெண்ட் தடை பண்ணுறதுக்காக அதோட பேக்கெட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், டொபாக்கோ காசஸ் கேன்சர் அப்படின்னு அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க. புகையிலே உங்களுக்கு புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் அப்படின்னு அவங்களும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சரி, அது கூட சில பேருக்கு படிக்க தெரியாது அப்படின்றதுனால ரொம்ப கேவலமாக அதை யூஸ் பண்ணால் உங்கள் வாய் எந்த மாதிரி இருக்கும், உங்களோட அந்த எப்படி இருக்குன்னு அதுக்கு ஒரு கேவலமாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து கூட உங்களுக்கு அந்த பயம் வர்றது கிடையாது, புரியுதா? இப்போ தெரிஞ்சுக்கங்க, இது வந்து உங்களுக்கு நல்லது கிடையாது. இதனால வந்து என்னென்ன நடக்குதுன்னா, உங்களால் சாப்பிட முடியாமல் உங்களோட உடல் எடை குறைஞ்சிருது, புற்றுநோய் வருது, முக்கியமாக வந்து ஆண்மைத்தன்மை அது வந்து முழுசாக கொண்டு வந்துடும், புரியுதுங்களா? ஒரு ஆண்மையை வந்து குறைக்கிறதுக்கான சக்தி அந்த நிக்கோட்டினுக்கு இருக்குது, புரியுதுங்களா? இது எல்லாமே புரியுதுங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட எஃபெக்ட் இருக்குது அதனால் பார்த்து அதை விடுறதுக்கான ட்ரை பண்ணுங்கள். அதை விட முடியாதுன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. அதை விடுறதுக்கான இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் வந்து அதுலேருந்து விட்டுட்டு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும், ஓகேவா? இப்போ முதல் டிப்ஸ் என்னன்னு கேளுங்க. முதல் டிப்ஸ் என்னென்னா டிலேன்னு சொல்லுவாங்க. ஐயோ, இந்த 5D டிப்ஸு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு 5Dயை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? ABCD, அந்த 5Dயை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே நீங்கள் போதும். ஃபஸ்ட்டு D என்னன்னு பார்த்தீங்கன்னா டிலேனா தள்ளி போடுதல் அப்படின்னு அர்த்தம், புரியுதா? டிலேனா தள்ளி போடுதல் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு தோணுது சிகரெட் பிடிக்கணும்னு தோணுதுன்னா, நீங்கள் அப்போதைக்கு ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக இருங்க. 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வந்து அதை பற்றி யோசிக்காமல் பொறுமையாக நீங்கள் இருக்கணும், புரியுதா? வேணாம் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும். அந்த இதை ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் வந்து அந்த பக்கமே மனசை செல்ல விடாமல் நீங்கள் வந்து பொறுமையாக இருந்துட்டீங்கன்னாவே அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த எண்ணம் வராது, புரியுதா? ஏன்னா இப்போ வந்து ஒரு குழந்தை இருக்குது, அது வந்து என்ன பண்ணும், அம்மாவை பார்த்து கேட்கும், அம்மா எனக்கு அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு அழுகும். உடனே அவங்க சொல்லுவாங்க, வாங்கி கொடுக்கலாம். என்ன பண்ணும், கொஞ்சம் நேரம் அழுது புரண்டு கத்தி பார்க்கும். அப்போவும் ஒன்றும் பண்ணலைன்னா என்ன பண்ணும், அதோட பேசாமல் அழுதுட்டு தூங்கிடுமா? அதே மாதிரி தான் நீங்களும் வந்து அது வந்து உங்களுக்கு பண்ணணும்னு தோணும்போது அந்த எண்ணத்தை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா உங்களால்
அந்த இதை அப்படியே கொஞ்ச நேரத்தில் யாரோட மைண்டாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் அதுவாகவே சாந்த போட்டுரும், அது வேறு வழியில் போக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தள்ளி போட ஆரம்பிக்கணும். முதல் டி. ஓகேவா? இப்போ செகண்ட் டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட்னா கவனங்களை திசை திருப்புதல். ஓகேவா? டிஸ்ட்ராக்ட்னா உங்களோட கவனத்தை திசை திருப்பணும். இப்போ வந்து உங்களுக்கு தம் அடிக்கணும் அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் வந்து அந்த எண்ணத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட மிங்கிளாகி வேறு ஏதாவது பேசலாம், வேறு எதையாவது அந்த எண்ணம் வராத மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸோ ஏதோ ஒன்று பார்க்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு சில வேலைகள் பார்க்கலாம். புரியுதா? இந்த மாதிரி இப்போ வந்து அது பக்கத்தில் வந்து ஏதோ அது யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோன்றது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து அதை வந்து அவாய்ட் பண்ண பார்க்கலாம். ஓகேவா? அதை விட்டு விலகி செல்லுதல். ஓகேவா? இதுதான் வந்து ரெண்டாவது டிஸ்ட்ராக்ட், எண்ணங்களை தள்ளி போடுதல். அந்த இதை விட்டிங்கன்னா இப்போது இதை பண்ணிங்கன்னா உங்களால் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். மூணாவது டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்னா என்னென்னா, இப்போ உங்களுக்கு வந்து தம் அடிக்கணும் அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் ஒன்று என்ன பண்ணணும், தம் அடிக்கிறதுலேருந்து நீங்கள் விடுபடணுன்னா முதல்ல இப்போ வந்து உங்களுக்கு வந்து அதை பார்த்தோன்னே அடிக்கணும்னு தோணுதுன்னா அப்போ அதை பார்க்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த பக்கமாக போகாமல் இருக்கணும், இல்லை யாராவது அடித்தா நம்ம பாட்டு கண்டுக்காமல் போயிடணும். இந்த மாதிரி அந்த இது உங்களுக்கு எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண பார்க்கணும். புரியுதா? இப்போ வந்து சினிமாவில் அந்த மாதிரி சீன் வருதுன்னா அந்த சீனை நம்ம வந்து அந்த மாதிரி இதை பார்க்காம இருக்கணும். புரியுதா? ஏன்னா நம்ம அதை பார்த்தா நமக்கும் குடிக்கணும்னு தோணும், எல்லாம் தோணும். அடுத்தவங்க அடிக்குமா அதை கண்டுக்காமல் இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ வந்து வெளியில் போய் தான் நீங்கள் வந்து வாங்கணும்னு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வீட்டிலேயே தயாரித்து வீட்டிலேயே வச்சுட்டு இருக்க போகிறது கிடையாது, வெளியில் போய் தான் சிகரெட் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி போகணும்னு தோணையில் நீங்கள் வந்து போகாமல் இருக்கணும். புரியுதா? அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ போய் அடித்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போகாமல் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்களா. புரியுதா? இது மூணாவது டி, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கனாவே உங்களால் வந்து சிகரெட் பிடிக்கிறத கட்டுப்படுத்த முடியும். நாலாவது என்னென்னா ட்ரிங்க் வாட்டர். ஓகேவா? ட்ரிங்க் வாட்டர்னால் தண்ணீர் குடிக்கிறது. ஓகேவா? உங்களுக்கு எப்போல்லாம் சிகரெட் பிடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து தண்ணி நிறையா குடிங்க. நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக குடிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து சிகரெட் பிடிக்கிற எண்ணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா தண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா உங்களோட தொண்டையை வரல விடாமல் உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும் தண்ணி குடிக்கும்போது. உங்களுக்கு வந்து நீங்கள் தண்ணி குடிக்காமல் நீங்கள் வந்து ஒழுங்காக சாப்பிடாமல் இப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து எனர்ஜி இல்லாத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உடனே உங்களுக்கு ஒரு தம் அடித்தா நீங்கள் வந்து க்யூர் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதனால் நீங்கள் தம் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே தண்ணி குடிக்கும்போது உங்களோட பூஸ்ட் ஆக்டிவாக நீங்கள் வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. புரியுதா? அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தோன்ற தடவைலாம் நீங்கள் வந்து தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிங்கனாவே நீங்கள் வந்து சிகரெட் பிடிக்கிறது இதெல்லாம் நீங்கள் நிறுத்திடலாம். ஓகேவா? அடுத்து 5வது டீப் பிரெத் அப்படின்னு சொல்லுவாங்க. டீப் பிரெத்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இதை வந்து மூச்சை நல்லா உள்ளே இழுத்து விடுறது. இப்போ உங்களுக்கு சிகரெட் பிடிக்கணும், தம் அடிக்கணும் அப்படின்னு தோன்ற தடவைலாம் நீங்கள் வந்து உங்களோட மூச்சை நல்லா சுவாசத்தை வந்து நல்லா மூக்கு வழியாக சுவாசித்து வாய் வழியாக விடணும். ஓகேவா? இப்படி நீங்கள் வந்து ஒரு 10-15 தடவை நீங்கள் வந்து நல்லா மூச்சை உள்ளே இழுத்து விட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து அந்த சிகரெட் பிடிக்கணுன்ற எண்ணம் வந்து உங்களை விட்டு போயிடும். புரியுதுங்களா? இந்த 5 டியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களால் வந்து சிகரெட் பழக்கத்தை வந்து முழுசாக நிறுத்த முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்களே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி முடியலைன்னா மெடிக்கல்லனா வந்து இதுக்காக ஒரு சூயிங்கம்லாம் இருக்குது, நிக்கோடின். ஓகேவா? அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கங்க. அது வந்து சும்மா கண்ட வாக்கில் மென்னுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய் எரிச்சல் ஏற்படும். அப்படி ஏற்படுறதுனால உங்களுக்கு வந்து அது பிடிக்காம கூட போகலாம். அதனால் அதை வந்து ஒரு 3-4 தடவை மெதுவாக நீங்கள் மென்னிங்கனாவே உங்களுக்கு வந்து அந்த எண்ணம் வராது. அப்படி எண்ணம் வர்ற தடவைலாம் நீங்கள் அந்த டேப்லெட் இருக்குது அதை வாங்கி நீங்கள் போட்டிங்கனாவே உங்களுக்கு சிகரெட் பழக்கம் இதெல்லாம் போயிடும். அப்படியும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா நீங்கள் வந்து ஒரு டாக்டரை பார்த்து கவுன்சிலிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் வந்து சிகரெட் பழக்கம் இதெல்லாம் வந்து நிறுத்தி உங்களோட ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டிப்ஸு சொல்லிகிட்ருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கேட்டு அந்த பழக்கத்துலேருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ என்னோடய வாழ்த்துக்கள். ஓகேவா? ஓகே, பாய்.